என்னங்க சொல்றீங்க? விவசாயிங்க மேல கண்ணீர் புகை வீசினாங்களா? இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்துல புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க. அது கேளம்பாக்கம் இல்ல கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க. எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேங்கி வைக்கிற மாதிரி. ஐயா, மண்கூரை நம்பி போறவங்க கதை அவ்வளவுதான். அது மறுப்பு செய்தியை வெளியிடணும், இல்லனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் விஜய் வசந்த் எம்பி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு இவர் தமிழ்நாட்டுல கவர்னரா இருப்பாரு. ஆனா நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே நீங்க பேசாம மத்திய பிரதேசத்துக்கு கவர்னரா போயிருங்கன்னு குடியரசுத் தலைவர் சொன்னா இவர் போய் தான் ஆகணும். அதாகப்பட்டது மகாஜனங்களே. கிளம்பு கிளம்பு அந்து போச்சு, கிளம்பு கிளம்பு. ஆஹா, கிளம்பு கிளம்பு அந்து போச்சு, கிளம்பு கிளம்பு. எங்க இப்பதான் வந்திருக்கோம், அதுக்குள்ள கிளம்பு கிளம்புன்னு பாட்டு பாடுறீங்க. என்ன சார், வண்டி எடுத்துட்டு கிளம்ப போறீங்களா? அதுக்கு தானே தம்பி வந்திருக்கோம். ஆனா நான் பாட்டு பாடினது சோசியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கிற செம்மையான விஷுவல் பாட்டு. ஓ, உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? இவர் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடினது இல்லங்க, இப்பதான் என்னமோ குஜாலா பாடிக்கிட்டு இருக்காரு. அட என்ன நீங்க எதுவுமே தெரியாம இருக்கீங்க. சட்டப்பேரவையில நேற்று நடந்த காட்சியை கட் பண்ணி போட்டு இந்த பாட்டை பேக்ரவுண்ட்ல ஒலிக்க விட்டுருக்காங்க நம்ம சோசியல் மீடியா ட்ரெண்டிங் பசங்க. புரிஞ்சிருச்சு. ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டசபை விட்டு வெளியே போனதானே சொல்றீங்க? அட ஆமாம் தம்பி, தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலேயே நடக்காத கூத்தெல்லாம் இந்த ஆளுநரால நடந்துகிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஆளுநர் விவகாரம் போயிருக்கு. உச்ச நீதிமன்றமும் தெளிவா ஆளுநருக்கு குட்டு வைக்கிற மாதிரி பல விஷயங்களை சுட்டி காட்டி இருக்கு. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய ஆளுநர் தன்னை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்ச மத்திய பாஜக அரசுக்கு விசுவாசமா இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் என்ன நினைப்பாங்க, மீடியாக்கள் என்ன பேசுவாங்க, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இவருக்கு கவலையே இல்ல. பாஜகவுக்கு சந்தோஷமா அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் யோசிப்பார் போல இருக்கு. ஏங்க, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் தான் நடக்குது. ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட உரையை தான் கொடுக்குறாங்க. அதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா அதை முன்கூட்டியே தெரிவிக்கணும். இல்ல என்னால அதை படிக்க முடியாதுன்னு சட்டசபைக்கு வராம இருக்கணும். சட்டப்பேரவைக்கு வந்துட்டு அதை படிக்கவும் மாட்டேன்னு சொன்னா இது தேவையில்லாத சர்ச்சையை கிளப்புற மாதிரி தானே இருக்கு. அட அதான்ப்பா அவருக்கு கொடுத்திருக்கிற அஜெண்டாவே. சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் சர்ச்சையை கிளப்புறாரு, சட்டப்பேரவைக்கு வெளியில நடக்கிற பொது நிகழ்ச்சிகளையும் தேவையில்லாத கருத்துக்களை பேசி சர்ச்சையை உண்டு பண்றாரு. எங்க பாத்துட்டு இருக்கிற நம்மள மாதிரி பொதுமக்களை எல்லாம் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்ல, இதே பொழப்பாவா தெரியறது? நம்ம நாட்டுல நடக்கிறது மக்களாட்சியா இல்ல சர்வாதிகார ஆட்சியா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இப்படியா இவர் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாரு? அரசாங்கத்தை இவர் அவமானப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமண்டி செல்லம், ஆளுநர் உரைக்கு முன்னாடியும் தேசிய கீதம் இசைக்கணும், முடிகிறப்பவும் தேசிய கீதம் ஒலிக்கணும்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாடு சட்டப்பேரவையோட மரபு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில தேசிய கீதம். இப்படித்தான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இது திமுக ஆட்சி காலத்திலயும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலயும் சரி, கட்சி பாகுபாடு இல்லாம தொடர்ந்து நடக்கிற நடைமுறை. தன்னோட கருத்தை கடிதம் மூலமா ஆளுநர் தெரிவிச்சப்போ பதில் கடிதமும் தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த மரபு பத்தி விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆளுநர் இஷ்டப்படி தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை நடக்கணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம். அபத்தம் சார். இன்னைக்கு இவர் தமிழ்நாட்டுல கவர்னரா இருப்பாரு. ஆனா நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே நீங்க பேசாம மத்திய பிரதேசத்துக்கு கவர்னரா போயிருங்கன்னு குடியரசுத் தலைவர் சொன்னா இவர் போய் தான் ஆகணும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேசிய கீதத்து மேல பற்று இல்லாத மாதிரியும் என்னமோ இவர் வந்துதான் தேசிய கீதத்தோட மகத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு புரிய வைக்கிற மாதிரியும் இருக்கு அவரோட நடவடிக்கை. தேசத்துக்காக போராடின எவ்வளவோ தியாகிகள் இருந்த மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. அவ்வளவு ஏன் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிரா இந்தியாவிலேயே முதல் முறையா புரட்சி பிடிச்ச இடமும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. வேலூர் சிப்பாய் கழகத்தை தானே சொல்றீங்க? இதே கருத்தை தான் சபாநாயகர் அப்பாவு அவர்களும் வெளிப்படுத்தி இருக்காரு. இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களோ வேற எங்க இருக்காங்க சொல்லுங்க? நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது.
வேற எந்த நாட்டிலையுமா நடந்தது? சட்டப்பேரவையில் நடந்த இந்த சர்ச்சையை பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் மக்கள் மத்தியிலையும் விமர்சகர்கள் மத்தியிலையும் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது, இவ்வளவு பிரச்சனை பண்ற ஆளுநரை எதுக்காக சட்டப்பேரவைக்கு கூப்பிடுறீங்க? தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநரை கூப்பிடாமலே சட்டப்பேரவையை நடத்தியிருக்காங்களே, இது முதல் கேள்வி. ரெண்டாவது, சபாநாயகர் அப்பாவு சாவர்கர் மற்றும் கோட்சே போன்றவர்களை குறிப்பிட்டு பேசியது தவறு இல்லையா? ஏங்க, இது ரெண்டுத்துக்கும் தான் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பதில் சொல்லிட்டாரே. ஏங்க, ஆளுநர் விதிமீறி நடக்கிறாருன்னா அவரை சட்டப்பேரவைக்கு கூப்பிடாம தமிழ்நாடு அரசும் அரசியல் சட்டத்தை மீறி நடக்கணும்னு சொல்றாங்களா? அது மட்டும் இல்லாம சபாநாயகர் பேசின ஒரு சில கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கே. ஆமா, சபாநாயகர் ஏதோ பதில் சொல்லியிருக்கிறதா சொன்னீங்களே, அவர் அதுல என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொன்ன கருத்துக்களை தான் நீங்களே சொல்லிட்டீங்களே. நீங்க சொன்னதை தான் அவரும் சொல்லியிருக்காரு, நீங்களே பாருங்க. அதாவது நம்ம அதுக்கு மரபு மீறி சொல்லலை. ஆளுநர் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா நியாயமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்குது, PM கேர் ஃபண்டு. அதில் ஒரு 50,000 ரூபா வாங்கிட்டு வாங்க, 50,000 கோடி வாங்கிட்டு வாங்க. எண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு உடைய உணர்வு இருக்குது. இதை ஆளுநர் உரையில் நம்ம யாரும் பேச முடியுமா? ஆளுநரை கொண்டு வச்சுக்கிட்டு அதைத்தான் சொன்னேன். இதே மாதிரி தான் நீங்களும் இந்த மரபை மீறி பேசக்கூடாதுங்க. ஒரு இப்படி பேசினா அது முறையில் இல்லையான்னு தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பிரச்சனையை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமாங்க, அதிமுக உறுப்பினர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் சேகர் பாபு அவர்களும் கூட பதில் சொல்லியிருக்காங்க. இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க. அது கேளம்பாக்கம் இல்ல கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான். கிளாம்பாக்கம் முழுமையாக செயல்பட துவங்கிவிட்டது. அங்கிருந்து மக்கள் சென்னையிலிருந்து செல்வதற்கு, நகரத்திலிருந்து செல்வதற்கான நகர்ப்புற மாநகர பேருந்துகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க. அவசரப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதாக சொல்லுகிறார். அவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது. பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன். எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூற்றிற்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரா? அடாமன் தம்பி, எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை உதயகுமார் அவர்களுக்கு கொடுக்கணும்னு EPS அவர்கள் கோரிக்கை வச்சாரு. அது மட்டும் இல்ல, இருக்கையை மரபுப்படி ஒதுக்கணும்னு சொன்னாரு. இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் EPS முன்வைத்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னார். சபாநாயகர் அப்பாவு அவர்களும் இந்த கோரிக்கையை மறுபரிசீலனை செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிச்சிருக்காரு. தங்கள் கட்சிக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மரபுபடி நடக்க வேண்டிய விஷயத்தை ஆளுநர் மீறும் போது தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவரா இருக்கிற EPS சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ஆனா மரபுபடி நடக்க வேண்டிய விஷயத்துக்கு முதலமைச்சர் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. பாவம், இவருக்கு என்ன அரசியல் நெருக்கடியோ தெரியல. மரபை மீறி செயல்பட்ட ஆளுநருக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி அவர்கள் இதை பற்றி சொல்லும் போது, தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பே ஆளுநர் வெளிநடப்பு செய்திருப்பது கண்டனத்துக்கு உரியதுன்னு சொல்லியிருக்காரு. அவரை சட்டப்பேரவைக்கு அழைத்து வரும்போது தேசிய கீதம் இசை வடிவில் ஒளிபரப்பப்பட்டு முறைப்படியே வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆனால் மரபுக்கு மாறாக ஆளுநர் RN ரவி நடந்து கொண்டது தேசிய கீதத்தையே அவமதிக்கும் செயலாகும் அப்படின்னு KS அழகிரி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அவசரப்பட்டு
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில பேசியிருக்காரு. இதுல என்ன அவசரம் இருக்கு? சட்டப்பேரவைக்கு இப்ப தேர்தல் வரப்போகுதா என்ன? ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்காக அவசரப்பட்டு ராமர் கோவிலை திறந்திருக்காங்க மத்திய பாஜக அரசாங்கம். அத அவர் வெளிப்படையா கண்டிக்கலையே. ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் பாஜக பாஸ் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. தேர்தல் நெருங்க நெருங்க பாசம் குறைஞ்சு பகை அதிகமாகிறது சகஜம் தானே. பாவம் நம்ம அண்ணாமலை தான் படாத பாடு படுறாரு. என்னங்க திடீர்னு அண்ணாமலை மேல பாசமா பேசுறீங்க? அண்ணாமலையோட பரிதாபமான நிலைமையை பார்த்து எனக்கு அவர் மேல பாசம் வந்துருச்சு செல்லக்குட்டி. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அவரை லேகியம் விற்கிறவர்னு சொல்றாரு, இன்னொருத்தர் மண் குதிரைன்னு சொல்றாரு. பாவம் அண்ணாமலை நடப்பயணத்துல ஒழுங்கா நடக்க கூட முடியல. பேசுறது பாருங்க சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா. மண்குதிரையை நம்பி போறவங்க கதை அவ்வளவுதான். அது டெல்லியில ட்ரோன் மூலியமா விவசாயிங்க மேல கண்ணீர் புகை வீசப்பட்டிருக்கு பாத்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? விவசாயிங்க மேல கண்ணீர் புகை வீசினாங்களா? எதுக்கு? டெல்லியில என்னதான் நடக்குது? மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து கடந்த 2020ஆம் ஆண்டு டெல்லி எல்லைகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தினாங்க. ஓராண்டுக்கு மேல நீடித்த போராட்டத்தின் இறுதியில வேளாண் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. ஆனா 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. விவசாயிகளை அடைச்சு வைக்க தற்காலிகமா சிறை அமைக்கணும்னு மத்திய அரசாங்கம் வச்ச கோரிக்கையை நிராகரிச்சிருக்கு டெல்லி அரசு. பாத்தீங்களா? ஆமா தம்பி, விவசாயிகளை அடைச்சு வைக்கிறதுக்காக பவானா மைதானத்தை தற்காலிக சிறைச்சாலையா மாற்றும்படி டெல்லி அரசுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருந்தது. மத்திய அரசின் கடிதத்துக்கு டெல்லி உள்துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் பதில் கடிதம் எழுதியிருக்காரு. அதுல விவசாயிகளின் கோரிக்கை நியாயமானது, இரண்டாவதா அமைதியான முறையில் போராட்டம் நடத்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் நமது அரசியலமைப்பு உரிமை வழங்கி இருக்கு, எனவே விவசாயிகளை சிறையில் அடைப்பது தவறானதுன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, மத்திய அரசு விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களின் நியாயமான பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். விவசாயிகள் நமது நாட்டு மக்களின் பசியாற்றுவோர், அவர்களை கைது செய்யும் நடைமுறை வெந்த புண்ணில் உப்பை தடவுவதற்கு சமம். மத்திய அரசின் இந்த முடிவுக்கு நாங்களும் ஒரு அங்கமாக இருக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. விவசாயிகளும் ஏழைகளும் புறக்கணிக்கப்படுவது மத்திய பாஜக ஆட்சியில சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இத பத்தி தான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்துல பேசியிருக்காரு. பாரத் ஜோடா நியாய யாத்திரை இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் தெரிவிக்க விடுறாரு. இப்ப சத்தீஸ்கர் மாநிலத்துல என்னங்க பேசியிருக்காரு? நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பிற்படுத்தப்பட்டோர், தலித் மற்றும் பழங்குடியினரோட பங்கு 74% இருக்கு. ஆனா நாட்டின் 200 முன்னணி நிறுவனங்களின் உரிமையாளராகவோ அல்லது உயர்மட்ட நிர்வாக குழுவிலோ இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் கூட இல்ல. பெரிய மருத்துவமனைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் உயர் பதவியில பிற்படுத்தப்பட்ட, தலித், பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க இடம்பெறவில்லை. எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இந்தியாவை இந்து நாடாக மாற்ற பாஜக முயற்சிக்கிறது. ஆனால் நாட்டு மக்களில் 74% பேருக்கு பொது பிரிவை சேர்ந்த ஏழைகளுக்கும் எதுவுமே கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாண்டி செல்லக்குட்டி, நானும் பார்த்தேன். ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்ட ராகுல் அவர்கள், நாட்டின் வளங்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட சில தொழிலதிபர்களுக்காக திருப்பிவிடப்படுகிறது. அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஏழைகள், தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகளை பார்க்க முடியவில்லை. ஆனால் அம்பானி, அமிதாப் பச்சன், அதானி உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களை பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதானி, அம்பானி உள்ளிட்ட தொழிலதிபர்கள் நாட்டு மக்களின் நலனை விலையாக கொடுத்து சீன பொருட்களை விற்பனை செய்து லாபம் ஈட்டுகின்றனர். இது பொருளாதார அநீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியோட பேச்சு ஏன் ஊடகங்கள்ல வெளிவரதில்லைன்னு நீங்க கேட்கலாம். மோடி, அம்பானி, அதானி மற்றும் ராம்தேவ் உள்ளிட்டோரை ஊடகங்கள்ல பார்க்க முடியும். ஆனா நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பேசுறதால ராகுல பார்க்க முடியாது அப்படின்னு செம்ம போடு போட்டிருக்காரு.
उनके मालिकों में से पिछड़े दलित आदिवासी कितने? 0। ठीक है, छोड़ो। और ठीक है भैया, आदिवासी दलित पिछड़े लोग कहते हैं मालिक नहीं बनना चाहते, मान लो, तो फिर मुझे बताओ मैनेजमेंट में कितने? सीनियर अफसरों में से मीडिया में दलित आदिवासी पिछड़े कितने? ஊடகம்னு சொன்னோன்னு தான் ஞாபகத்துக்கு வருது, நம்ம கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் அவர்களை பத்தி ஒரு ஊடகம் தவறான செய்தி வெளியிட்டுச்சே, பாத்தீங்களா? பார்த்தேன் தம்பி. தொகுதி மேம்பாட்டு நிதியில 2 கோடி ரூபாய் மட்டும் செலவழிச்சு இருக்கிறதாவும் மீதி தொகையை வீணடிச்சதாகவும் விஜய் வசந்த் எம்பி பத்தி தவறான செய்தியை தனியார் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கு. அதை சுட்டிக்காட்டி மறுப்பு செய்தியை வெளியிடணும், இல்லனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு விஜய் வசந்த் எம்பி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆமாங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல ஒதுக்கப்பட்ட 17 கோடி ரூபாயில 16.65 கோடி ரூபாய் மக்கள் நல திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டதையும் 35 லட்சம் ரூபாய் அரசின் நிர்வாக செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டதையும் அவர் விளக்கமா குறிப்பிட்டிருக்காரு. தன்னுடைய தந்தை அமரர் வசந்தகுமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போதும் தான் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரும்போதும் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் வீணாக்காமல் மக்கள் பணி செய்து வருவதாகவும் அவர் விளக்கமா பதிவு பண்ணியிருக்காரு. ஏங்க, தன்னுடைய சொந்த பணத்திலேயே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு நம்ம வசந்தகுமார் அவர்கள். அவருடைய மகன் விஜய் வசந்த் அவர்களும் அவருடைய பாணியிலேயே மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்களா பொது சொத்துல முறைகேடு பண்ணுவாங்க? கரெக்டா சொன்னீங்க தம்பி. அப்படியே பைக் ரேட்டையும் கரெக்டா சொல்லிடுங்க. ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. உங்களை போய் நான் ஏமாத்துவேனா? நீங்க ரேட்டை மட்டும் சொல்லுங்க சார், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ, ஆமா சார், இங்க தான் இருக்காங்க. என்னது, 2 பேரும் பைக் திருடர்களா? ஆஹா செல்லக்குட்டி, எவனோ போட்டு கொடுத்துட்டான். வா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். அட பாவிகளா, பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரியே இருக்கீங்க. நீங்களா பைக் திருடங்க? யோ, அதுக்காக நெத்தில எழுதி ஒட்டிக்கிட்டா வர முடியும்? ஏங்க வாங்க போலாம், இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அடுத்த கடைக்கு போலாம். அதாகப்பட்டது மகாஜனங்களே.